Hi children, welcome to Math Rhythm. This is Chapter 9 Mensuration of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம total surface area and lateral surface area என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? இப்ப total surface areaன்றது என்ன? It is the area of all the faces including the top and bottom faces. அதாவது இப்ப நம்ம ஒரு cube எடுத்துக்கிட்டோம்னா cubeக்கு எத்தனை faces இருக்கு? 6 faces இருக்கு இல்லையா? 4 sides and top face ஒன்னு bottom face ஒன்னு இல்லையா? 6 faces ஓட ஏரியாவையும் find out பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா we will get the total surface area. எந்த ஒரு 3 dimensional object எடுத்துக்கிட்டாலும் அதுல எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அத்தனை ஃபேஸஸோட ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணா we will get the total surface area of that object. ஓகேவா? நெக்ஸ்ட் lateral surface area. What is lateral surface area? It is the area of all the faces excluding the top and bottom faces. அதாவது total surface ஏரியாவில் எத்தனை ஃபேஸஸ் இருக்கோ அத்தனை ஃபேஸஸ்க்குமே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனால் lateral surface ஏரியாவில் டாப் ஃபேஸோட ஏரியாவும் பாட்டம் ஃபேஸோட ஏரியாவும் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகேவா? மீதி உள்ள ஃபேஸஸ்க்குலாம் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் lateral surface ஏரியா. ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ நம்ம கியூபாய்டு அண்ட் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர் இல்லையா? 2 டைமென்ஷனல் ஃபிகர்னா என்ன? ஹைட் இருக்காது, ஒன்லி லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கொயர் கன்சிடர் பண்ணும்போது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஸோ சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் 4 சைட்ஸ் வந்து ஏன்னு தான் வரும். அப்போ இதோட ஏரியா என்ன வரும்? ஏ இன்டூ ஏ ஸ்கொயர்னு வரும். இது வந்து 2 டைமென்ஷனல் ஃபிகருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? கியூப்ன்றது என்னென்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர். இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா ஒரு பாக்ஸு, இது வந்து 3 டைமென்ஷனல் ஃபிகர். 3 டைமென்ஷனல் ஃபிகருக்கும் 2 டைமென்ஷனல் ஃபிகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 3 டைமென்ஷனல் ஃபிகரில் நமக்கு ஹைட் இருக்கும், இந்த ஹைட் இருக்கா, இந்த ஹைட் இருக்கும். ஸோ 2 டைமென்ஷனல் ஃபிகரில் ஒன்லி லென்த் அண்ட் பிரெத் மட்டும் இருக்கும். 3 டைமென்ஷனல் ஃபிகரில் நமக்கு ஹைட்டும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இப்போ கியூப்பில் டோட்டலாக எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? டாப்பில் ஒரு ஃபேஸு, நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஒரு ஃபேஸ் 2, அப்புறம் 4 சைட்ஸில் இது 3, இது 4, இது 5, இது வந்து 6. ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ் இல்லையா ஒரு கியூபுக்கு? ஓகே. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த ஆல் 6 ஃபேஸஸோட ஏரியாவும் சேர்ந்தது தான். ஓகேவா? டாப் ஏரியா ப்ளஸ் பேஸோட ஏரியா அண்ட் தென் தீஸ் 4 சைட்ஸ், இந்த ஆல் 6 ஃபேஸஸோட ஏரியாவும் சேர்ந்தது தான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஆனால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னா டாப் ஏரியாவையும் இந்த பேஸ் ஏரியாவையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா இந்த 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 சைட்ஸோட ஏரியா தான் நமக்கு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப்ன்றது என்ன? இட் இஸ் த ஏரியா ஆஃப் த கியூப் எக்ஸ்க்ளூடிங் டாப் அண்ட் பேஸ் ஏரியா. ஓகேவா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே. இப்போ இந்த கியூப்பில் நம்ம எல்லா ஃபேஸஸையும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஏரியா எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வருது, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த கியூபை நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து டாப் சர்ஃபேஸ், இது வந்து பேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். இந்த 3, 4, 5, 6 இது வந்து 4 சைட்ஸ். ஓகேவா? இதில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்ன? இந்த 6 சைட்ஸுக்குமே நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா? ஓகே. இப்போ டாப் ஏரியா வந்து ஒரு ஸ்கொயர், இந்த 4 சைட்ஸுமே 4 ஸ்கொயர்ஸ் இல்லையா? பேஸ் ஏரியாவும் ஒரு ஸ்கொயர். அப்போ நம்ம சைடு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப் போர்ஷனுக்கு ஏரியா என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னு வருமா? அதே மாதிரி பேஸ்க்கு வந்து அதுவும் ஏ ஸ்கொயர்னு வரும் இல்லையா? இந்த ரிமைனிங் 4 சைட்ஸ்க்குமே ஏரியா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் தான் வரும் இல்லையா? அப்போ வந்து டாப் சர்ஃபேஸோட ஏரியா ஏ ஸ்கொயர், பாட்டம் சர்ஃபேஸோட ஏரியா ஏ ஸ்கொயர், 4 சைட்ஸ்க்குமே ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? டோட்டலாக எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குது? 6 ஏ ஸ்கொயர் இருக்கா? ஏன்னா டாப் ஏரியா பேஸ் ஏரியா 4 சைட்ஸ் இல்லையா? அப்போது இந்த சைட்ஸுக்கு வந்து 4 ஏ ஸ்கொயர், டாப் ஏரியா வந்து ஒரு ஏ ஸ்கொயர், பாட்டம் ஏரியா வந்து ஒரு ஏ ஸ்கொயர். அப்போ டோட்டலாக 6 ஏ ஸ்கொயர் வருது இல்லையா? அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் என்ன வரும்? 6 ஏ ஸ்கொயர்னு வருமா? ஓகே. ஸோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6 ஏ ஸ்கொயர். புரியுதா? 6 ஏ ஸ்கொயர் வருதுன்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டாப் சர்ஃபேஸையும் பேஸையும் விட்டுறணும், ஒன்லி சைட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும். அப்போ எத்தனை சைடு இருக்குது?
1 2 3 4 இருக்கு இல்லையா? அப்போ 4 சைட்ஸ்னால் நமக்கு ஏரியா வந்து 4a² வரும் இல்லையா? a², இங்கே ஒரு a², இங்கே ஒரு a², இந்த சைடு ஒரு a². அப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 4a² வரும். புரியுதா? ஸோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 6a². லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 4a². லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஏரியா ஆஃப் ஆல் சைட்ஸ் இன்க்ளூடிங் டாப் ஏரியா அண்ட் பேஸ் ஏரியா. ஆனால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது ஏரியா ஆஃப் ஆல் சைட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் டாப் சர்ஃபேஸ் அண்ட் பேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கியூபாய்டு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் இல்லையா? ரெக்டாங்கிளில் ஒன்லி லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் வரும். இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகர். ஸோ இது வந்து லென்த், இந்த சைடு வந்து பிரெத். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் இஸ் L into B. அவ்வளோதான். இதில் ஹைட் வந்து வராது. ஆனால் 3 டைமென்ஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹைட் இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன்னா இது ஒரு கியூபாய்டு. ஓகேவா? இதில் ஹைட் இன்க்ளூட் ஆகிருக்கா? இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு இல்லையா? ஓகே, இப்போ இதுலேயே எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? டாப் சர்ஃபேஸ், பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்ன? ஏரியா ஆஃப் டாப் சர்ஃபேஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் பாட்டம் சர்ஃபேஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தீஸ் 4 சைட்ஸ் 1 2 3 அண்ட் தென் 4. ஓகேவா? இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்ன? இந்த டாப் ஏரியாவையும் பேஸ் ஏரியாவையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த 4 சைடோட ஏரியாவும் சேர்ந்தது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது கியூபாய்டோட லென்த்து. ஓகேவா? இது வந்து பிரெத்து. ஓகே, ஸோ டாப் சர்ஃபேஸோட ஏரியா நமக்கு என்ன வரும்? L into Bன்னு வருமா? ரைட். இப்போ பாட்டம் சர்ஃபேஸோட ஏரியா போகலாம். பேஸ் ஏரியாவும் நமக்கு என்ன வரும்? இது லென்த்து, இது பிரெத்து. அப்போ இதுவும் L into B தான் வரும் இல்லையா? ஸோ L into B. நெக்ஸ்ட் இந்த சைட்ஸோட ஏரியா பார்க்கலாம். இந்த சைடு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து லென்த் இல்லையா? இது வந்து ஹைட்டு. அப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா என்ன வரும்? L into Hன்னு வருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸில் வந்து இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு. ஸோ இந்த சர்ஃபேஸோட ஏரியா நமக்கு B into Hன்னு வரும் இல்லையா? இப்போ இந்த சர்ஃபேஸ் பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸில் திஸ் இஸ் லென்த் இல்லையா? இது வந்து ஹைட்டு. அப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா வந்து L into Hன்னு வருமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸோட ஏரியா நான் பார்க்கலாம். இது வந்து பிரெத்து, இது வந்து ஹைட்டு. அப்போ இந்த சர்ஃபேஸோட ஏரியா என்ன வரும்? பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ எல்லா சைட்ஸ்க்குமே நம்ம ஏரியா எழுதிட்டோம். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா? நம்ம ஒரு சைடுக்கு ஏரியா எழுதியாச்சு. டாப் ஏரியாவும் பேஸ் ஏரியாவும் சேம் L into B. அதே மாதிரி இந்த சைடும் சேம் L into H. இந்த சைடும் L into H, இந்த சைடும் L into H. ஓகேவா? அதே போல் இந்த சைடும் சேம், ரெண்டுமே B into H. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது எல்லா சைடோட ஏரியாவும் சேர்ந்தது தான் இல்லையா? அப்போ நமக்கு டாப் ஏரியாலையும் பேஸ் ஏரியாவிலையும் L into B வருது. அப்போது 2LB வருதா? ஓகே, இந்த ரெண்டு சைடும் L into H வருதா? அப்போ 2LH. ஸோ ப்ளஸ் 2LH. நெக்ஸ்ட்டு BH வந்து இந்த சைடும். அப்போது நம்ம ப்ளஸ் 2BHன்னு எழுதலாமா? இப்போ நமக்கு 2LB ப்ளஸ் 2LH ப்ளஸ் 2BH வந்திருக்கா? ஸோ இதில் நம்ம 2வை காமனாக எடுத்துட்டோன்னா LB ப்ளஸ் LH ப்ளஸ் BHன்னு வரும் இல்லையா? ஸோ இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 into LB ப்ளஸ் BH ப்ளஸ் HLன்னு எழுதிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டா நமக்கு ரிமெம்பர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 2 into LB ப்ளஸ் BH ப்ளஸ் HL. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு இஸ் 2 into LB plus BH plus HL. ஓகேவா? நெக்ஸ்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது என்ன? இந்த டாப் ஏரியாவையும் பேஸ் ஏரியாவையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ரிமைனிங் 4 சைட்ஸோட ஏரியா இல்லையா? அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது? LH, BH இருக்கு இல்லையா? அப்போ 2LH ப்ளஸ் 2BHன்னு வருதா? 2LH ப்ளஸ் 2BHன்னு வருது இல்லையா? ஸோ இதில் 2வை காமனாக எடுத்துட்டோன்னா LH ப்ளஸ் BHன்னு வரும். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா? 2 into LH plus BH. So what is the total surface area of a cuboid? 2 into LB plus BH plus HL. And then what is the lateral surface area of a cuboid? 2 into LH plus BH. புரியுதா எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு? ஓகே,
நெக்ஸ்ட்டு இப்போ சிலிண்டருக்கு மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சிலிண்டர் இல்லையா, இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். டாப் சர்ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா, பாட்டம் சர்ஃபேஸும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா. அப்போது இதோட ஏரியா என்ன, சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர் கரெக்டா. ஸோ இதோட ஏரியா வந்து πr ஸ்கொயர், அதே போல் பாட்டம் சர்ஃபேஸும் πr ஸ்கொயர். இப்போது இந்த சிலிண்டரோட ஹைட் நம்ம ஹெச்ன்னு எடுத்துருக்கோமா. இப்போ இந்த சிலிண்டரை நான் கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இது கட் பண்ணால் இது என்ன ஷேப்பில் வருது, டாப் சர்ஃபேஸ் வந்து சர்க்கிள், அதோட ஏரியா வந்து நம்ம πr ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அதே போல் பாட்டம் சர்ஃபேஸும் சர்க்கிள், அதோட ஏரியாவும் πr ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துருச்சு இல்லையா கட் பண்ண பிறகு. ஸோ ரெக்டாங்கிளுக்கு ஏரியா என்ன, லென்த் இன்ட்டு பிரெட். இதோட லென்த் என்ன, ரெக்டாங்கிளோட லென்த் வந்து இட் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இல்லையா. ஏன்னா இப்போ ரோல் பண்ணால் நமக்கு இந்த சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போது ரெக்டாங்கிளோட லென்த் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இல்லையா. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ வரும், 2πr வருமா சர்க்கிளுக்கு, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 2πrன்ட்டு ஓகேவா. ஸோ இதோட ஹைட் வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் இஸ் 2πr ஹெச்ன்னு வருமா. ஓகேவா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, ஏரியா ஆஃப் டாப் சர்ஃபேஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ் ப்ளஸ் ஏரியா ஆஃப் திஸ் போர்ஷன் ரெக்டாங்கிள் இல்லையா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πrh ப்ளஸ் πr ஸ்கொயர்னு வருமா. டாப் சர்ஃபேஸோட ஏரியா πr ஸ்கொயர் ப்ளஸ் அந்த சென்டர் போர்ஷன் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 2πrh ப்ளஸ் பேஸ் ஏரியா வந்து πr ஸ்கொயர் ஓகேவா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πrhன்னு எழுதலாமா. 2πr காமனாக இருக்கா, ஸோ 2πr வெளியே எடுத்துட்டோம்னா 2πr இன்ட்டு r ப்ளஸ் h ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். ஸோ நம்ம எழுதிடலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 2πr இன்ட்டு r ப்ளஸ் h இல்லைனா 2πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πrhன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா நான் என்ன சொன்னேன், டாப் சர்ஃபேஸோட ஏரியாவும் பேஸ் ஏரியாவையும் விட்டுறணும், விட்டுட்டு ரிமைனிங் சைட்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் சென்டர் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு இல்லையா இந்த ரெக்டாங்கிள், அப்போ 2πrh மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் இஸ் 2πrh. ஸோ இப்போ புரியுதா, கியூபாய்டு அண்ட் சிலிண்டருக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு. ஓகே, கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு எழுதிடலாம், 6a ஸ்கொயர் இல்லையா. தென் வாட் அபவுட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, lateral surface area is 4a square கரெக்டா. நெக்ஸ்ட் கியூபாய்டுக்கு எழுதிடலாம். இப்போ கியூபாய்டுக்கு பார்க்கலாம், வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூபாய்டு, 2 into LB plus BH plus HL. Lன்றது லென்த், Bன்றது பிரெட்த், H வந்து ஹைட் ஓகேவா. வாட் இஸ் த lateral surface area of a cuboid, lateral surface area of a cuboid is 2H into L plus B கரெக்டா, 2H into L plus B ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், சிலிண்டர் பார்த்தோமா. வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a cylinder, total surface area of a cylinder is equal to 2πr into r plus h இல்லையா, 2πr into r plus h. Then what about the lateral surface area, lateral surface area of a cylinder is 2πrh ஓகேவா. புரியுதா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்ட்டு இந்த ஃபார்முலால உங்களுக்கு தரவா தெரியணும். அப்பதான் நம்ம சம்ல ஈஸியாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.